அடுத்ததாக திருச்சி மாநகர பகுதிகளில் 25,000க்கும் மேற்பட்ட தரைக்கடை தள்ளுவண்டி கடை வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை நீண்ட காலமாக சந்தித்து வருகின்றனர். அது பற்றி விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் விஜயகோபால் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தேவப்பிரியன், திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து காந்தி மார்க்கெட் வரை உள்ள கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலை, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, நந்திக்கோயில் தெரு, வானப்பட்டறை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மிக முக்கியமான பிரதானமான கடைவீதி பகுதிகளாக இருக்கின்றன. இங்கு 5000க்கும் மேற்பட்டோர் தரைக்கடைகள், தள்ளுவண்டி கடைகள் வைத்திருக்கிறார்கள். இவர்களை தவிர ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், உறையூர், மத்திய பேருந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த தரக்கடை வைத்திருப்பவரும் தள்ளுவண்டி வைத்திருப்பவரும் நிறைந்து காணப்படுகிறார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இருப்பார்கள் என்று கருதப்பட்ட நிலையில் இவர்களை முறைப்படுத்துவதற்காக ஒரு நகரக்குழு ஒன்று அமைக்க வேண்டும். ஆனால் அந்த நகரக்குழு அமைப்பதற்காக அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதில் மிகப்பெரிய குளறுபடிகள் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தரைக்கடை வியாபாரி சங்கத்துடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அன்சார்ஜின் என்பவருக்கே தரைக்கடை வியாபாரி என்பதற்கு பதிலாக நகைக்கடை வியாபாரி என்று குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக அவர் கூறினார். இது குறித்து நம்ம பேசுவதற்காக அன்சார்ஜின் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஐயா, இப்ப என்ன அடையாள அட்டையில் குளறுபடி, அதுக்கு எப்படி சரி பண்ணணும்னு சொல்றீங்க? நகரக்குழு அமைப்பதற்கு அவசியம் என்ன? நகரக்குழு அமைச்சாதாங்க வியாபாரிகளை ஒழுங்குபடுத்த முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தரக்கடையில இந்தியாவுடைய நிதி சட்டத்தையே ஏற்றணும்னா 2வது இடத்துல தரக்கடை வியாபாரிகளுடைய வருமானம் தான் இருக்கு. அதான் உண்மை. ஆனா சட்டம் இருக்கு. தரக்கடை வியாபாரிகளுக்கு வாழ்வை காப்பாற்றணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின்படி எதுவுமே இன்னைக்கு நடைமுறைக்கு இல்லை. குறிப்பா சொல்றேன், திருச்சியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், ரிக்ஷா ஓட்டுறவங்க அவங்களாம் அடையாள அட்டை எடுத்து இருந்ததை காரணம் காட்டி ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அந்த இதை திருப்பி கணக்கெடுக்க சொல்லி நாங்க செஞ்சோம். ஆனா அதை இப்ப கணக்கெடுத்தாங்க. ஒவ்வொரு கடை ஒவ்வொரு வியாபாரியை பார்த்து கணக்கெடுத்தாங்க. ஆனா கணக்கெடுத்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா லேடிஸ் போட்டோ பேர், ஜென்ஸ் ஆம்பளைங்களுடைய பேரு, அதே போல வியாபாரம் நிரந்தர கடையை நகரம் வாகனம், அதே போல குறிப்பா சொல்றேன், என்னுடைய இதுலயே பாத்தீங்கன்னா நான் ஜட்டிப்படி வியாபாரம் பார்க்கிறேன், பீங்காய் கடை வச்சிருக்கேன். ஆனா அங்க போற நகைகள் வியாபாரம் பார்க்கறதா சொல்லி அடையாள கொடுத்திருக்காங்க. நிறைய குளறுபடிகள் இருக்குங்க. இதை ஒழுங்குபடுத்த வேண்டியது மாநகராட்சி நாங்கள் தேவாடி முறையிட்டோம். ஆனா இந்த வரைக்கும் இந்த விடுவி கிடைக்கல. பாத்தீங்கன்னா இந்த என்எஸ்பி பொறுத்த வரைக்கும் சாலையோர வியாபாரிகளுடைய மிக முக்கியமான வருமானமா இருக்குங்க. ஒரு கடைக்கு 2 பேர் 3 பேர் வேலைக்கு இருக்காங்க. அந்த 2-3 பேர் வருமானமும் அந்த குடும்பம் வாழுதுன்னா அந்த தரக்கடையை நம்பி தான். ஆனா தரக்கடைக்கு ஒழுங்குபடுத்தணும்னு கரெக்டா ஒழுங்குபடுத்தி போக்குவரத்தை சீர்படுத்தி செய்ய முடியுங்க. அதை விட்டுட்டு இவங்க தரக்கடைன்ற பேர்ல ஒரு இடையூறு இருக்கா அப்புறப்படுத்த நோக்கத்தோடு தான் இந்த மாநகராட்சி திட்டமிட்டு சில வேலைகள் செய்திருக்கு. தேவப்பிரியன், நாம் கேட்டோம், வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களது இறுதி முயற்சியாக தரைக்கடையோ தள்ளுவண்டி கடையோ வைத்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். அப்படி வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த தரைக்கடை வியாபாரிகளையும் தெருவோர வியாபாரிகளையும் துரத்துவதை விட்டுவிட்டு அவர்களை முறைப்படுத்தி அவர்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விஜயகோபால்.